சரக்கா, நாங்கள் வீட்டில் போய் கேட்டுட்டு போவோம். வீட்டுக்கு வரோம். வாங்கடா, ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். வாங்க வாங்க. சரிக்கா, பாய். பாய் பாய். சரி, அப்போ வீட்டுக்கு போய் கேட்டுட்டு மெசேஜ் பண்ணுங்கடா. ஓகேக்கா, கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன். சரி, இங்கே என்ன பண்ண, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். ஆமாம், அதுவும் சரிதான். ரோட்டில் இல்லைன்னா ஏதாச்சும் பாட்டி மாதிரி வந்தாங்க, 4 பேர் சேர்ந்து கூத்தடிக்கும்னு சொல்லிடுவாங்கடி. வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இதாண்டி நாங்கள் இப்போ புதுசாக வந்திருக்க வீடு. சாரா, வெளியிருந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்போ உள்ளே எப்படி இருக்கோ? வாங்க சீக்கிரம் உள்ளே போகலாம். ஆமாடி, வாங்கடி, உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். வாங்க வாங்க, உள்ளே வாங்க. உட்காந்துருங்க, ஏதாச்சும் ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அட, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்குடி? கொஞ்ச நேரம் உட்காரு. இப்போ தானே காலேஜ் போயிட்டு வந்திருக்கோம். ஆமாம், உட்காரு. சரி, தமிழ் உன்ட்டான் காலேஜில் வச்சே பேசலான்னு சொன்னேன். சரி, சாயங்காலம் வீட்டுக்கு வரீங்களே, அங்கே வச்சு கேட்கலான்னு விட்டுட்டேன். என்னடி, சொல்லு. உங்கள் அத்தை இன்னும் அப்படி தான் இருக்காங்களா, மாறிட்டாங்களாடி? சின்ன வயசுலேருந்து மாறாதவங்க இப்போ மாற போகிறாங்க. 1 மாதத்தில் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. என்ன பண்ண? சரி தமிழ், நீ எதாச்சும் ஃபீல் பண்ணாத. ஃப்யூச்சரில் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தமிழ். பார்க்கலாம், அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லடி. காலேஜில் உங்கள் கூட இருக்கும்போது தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். இல்லை, அத்தா வீட்டில் இருக்கும்போது அத்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போவும் ஜாலியாக தான் இருக்கும். லீவ் டைமில் மட்டும்தான் அத்தா இருப்பாங்க வீட்டில். இல்லை, நைட்டு 8 மணிக்கு தாண்டி வருவாங்க ஆஃபீஸ் போயிட்டு. சரி, பிறகு அத்தான்ட்ட கேட்டியா? இப்போ உங்கள் அத்தைகிட்ட கேட்டியா இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு? 2 பேர்கிட்டமே கேட்டேன். அத்தை சொல்லிட்டாங்க, நீ எப்படி தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டாங்க. நீ எப்போ வந்தாலும் சரிதான், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி, அத்தான்ட்டையும் ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அத்தான்ட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்டி. உங்கள் அத்தைக்காரிக்கு இன்னும் அறிவே வரல. என்ன தமிழ்? ஆமாடி, தாய் இல்லாத பிள்ளைன்னு நினைக்காங்களா? அவளோட சொத்து தான் எல்லாமே. ஆனால் அவள் அத்தைக்கு அறிவே இல்லாமல் இவளை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கடி வீட்டுக்கு. நான் அன்றைக்கி நோட்ஸ் வாங்க போகும்போதே பார்த்தேன். என்னடி பண்ண? சின்ன வயசுலேயே அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. சரின்னு அம்மாவோட அண்ணன் தான் அத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. மாமா நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அத்தை தான் சின்ன வயசுலேருந்து என்னை அவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. சரி தமிழ், நீ எதையும் நினைக்காதண்ணே. ஆமாம், நான் இருக்கேன், ஏஞ்சல் இருக்கா, நம்ம தலை இருக்குது, பெற என்னடி உனக்கு? ஆமாடி, நீங்கள் இருக்கும்போது தாண்டி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி, நைட்டு நீ எப்படி வீட்டுக்கு போக? நானும் நிக்கியும் பக்கத்து வீடு. எங்கள் சித்தி பொண்ணு தான் நிக்கி. அதனால் எங்கள் 2 பேரையுமே ஒன்றுமே சொல்லலை. நீ எப்படி போவ? அத்தான் ஒர்க் போயிட்டு வரும்போது கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்காங்கடி. அப்பாடி, இந்த 3 வருஷத்தில் உங்கள் அத்தா இன்னும் நாங்கள் பார்க்கலாடி. இன்னைக்காச்சும் பார்த்துடலாம் மிஸ்டர் ஹேண்ட்ஸம். நீ என்னடி புது பேர் வச்சிருக்க, மிஸ்டர் ஹேண்ட்ஸம்னு? உங்கள் அத்தானை பற்றி சொல்லவே தெரியுது, அவர் எவ்வளோ நல்லவர்னு. அதான் நானே ஒரு பேர் வச்சுக்கிட்டேன்டி. சரிதான், மிஸ்டர் ஹேண்ட்ஸம் நல்லா தான் இருக்கு. என்ன எப்பப்பா தமிழ், இப்போ தான் நீ சிரிக்கவே செய்கிற என்ன? ஆமாம், அத்தானை பற்றி சொன்ன உடனே அவளுக்கு ஒரே ஷையாக ஃபீல் ஆகுது போல. அடியே சும்மா இருங்கடி. பசங்களோட கேங் மட்டும் தான் கெத்தா, பொண்ணுங்க எங்களோட கேங்கும் கெத்து தான். எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம்னா பிரச்சனையே கணக்கு தெரியாது. எங்களுக்கு இடையில சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பாசிட்டிவ்னஸ் என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டோம். என்னோட பெஸ்ட் மெமரிஸே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருந்த டேஸ் தான். அவங்களோட இருந்தா வேற யாருமே தேவைன்னு தோணும். ஹாப்பினஸ் இஸ் பீயிங் வித் ஹர். சரிம்மா, ரொம்ப புகழாத, எனக்கு வெக்கமா வருது. ஆமாம், நமக்கு எப்போதுமே புகழ்ச்சியே பிடிக்காதுல்லடி. உங்கள் 2 பேருக்கும் வேற என்ன வேலை? பிள்ளைய பாருங்க. அடியே, நான் காலேஜில் வச்சே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்ன சாரா, காலேஜில் வச்சு ஒன்று சொல்கிறேன், காலேஜில் வச்சு ஒன்று சொல்கிறேன்னு என்ன சொல்லிக்கிட்டே போகிற? சொல்லு தாயி, கேட்குறோம். அதுக்கு தானே வந்திருக்கோம். ஆமாம், உங்ககிட்ட கதை வாங்கிட்டு போக தானே வந்திருக்கோம். சொல்லு. அம்மாவுக்கு கவர்மெண்ட் காலேஜில் வேலை கிடைச்சிக்கிடி. இன்னும் கொஞ்ச நாளே நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் காலேஜ்னால நான் இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். தம்பி மட்டும் ஸ்கூல்லேருந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் என்ன செய்கிறாங்கன்னு தெரில. ஒன்று காலேஜ் ஹாஸ்டலுக்கு போயிடுவேன், இல்லை அப்படின்னா இங்கே தான் வீட்டிலேயே தான் இருக்கணும்டி நான் மட்டும். அப்படியா? அடி தூள். ஆண்டி வந்த உடனே அப்போ ட்ரீட் கட்ட வேண்டியதா? கேளுங்க. அதான் சித்தி ஊருக்கு போயிட்டு அப்படியே அந்த காலேஜில் என்னென்னு விசாரிச்சுட்டு வரணும்னு சொன்னாங்கடி. சரி, அப்போ சாரா, இனிமேல் உனக்கு விடுதலை போல? ஆமாடி, நல்ல வேலை, இப்போ வேலை கிடைச்சது. இல்லை, என்னை வேறு காலேஜ்க்கு அங்கே பக்கத்துலேயே சேர்த்து விட்டுருப்பாங்கடி. நம்மளெல்லாம் பிரிக்கக்கூடாதுன்னு அந்த கடவுள் இப்போ வேலை கொடுத்துருக்காரு போலுக்கு உங்கள் அம்மாவுக்கு. சரி சாரா, வீட்டிலன்னா நீ மட்டும் எப்படி தனியாக இருப்ப? உங்கள் அம்மா தனியாக விடுவாங்களா உன்னை? அப்படி விட மாட்டாங்க தான். என்ன பண்ண, ஒரு அக்கா வேலைக்கு வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த அக்கா கூட இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரிலடி. அப்படின்னா நாங்கள் தினம் சாயங்காலம் இப்போ இங்கே வந்துட்டுமா? அட வாங்கடி, எனக்கும் நேரம் போனது மாதிரி இருக்கும். இது என்ன வரக்கூடாது நான் சொல்கிறேன். நாளைக்கு வந்துட்டாங்கன்னா தெரிஞ்சிடும் வேலை ஓகேவாயிடுச்சா என்னென்னு. நாளைக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக காலேஜில். ஆமாடி, நாங்களும் அப்படியே படிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் வீட்டுக்கே வந்துடுவோம். நைட்டு 8 மணிக்கு இங்கேருந்து போயிடுவோண்டி வீட்டுக்கு. ஆமாம், எங்கள் அப்பா இப்படி கூட தானே ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. நானும் நிற்கும் எங்கள் அப்பாவோடையே போயிடுவோண்டி. நான் அப்படியே அத்தா வரும்போது அத்தா கூட போயிடுவேண்டி. ஜாலியாக இருக்கும். அப்போ அத்தை மூஞ்சியும் முழிக்க வேண்டாம், அத்தையும் என்ன திட்ட மாட்டாங்க. நல்லதாக போச்சுன்னு நினைப்பாங்கடி. நல்லபடியாக இருக்கும். இல்லை, நல்லா தான் இருக்குது. எங்கள் அம்மா வரட்டும், நாளைக்கு கேட்டு சொல்கிறேன் என்னென்னு. சரி சாரா. அடியே ஏஞ்சல், என்ன படம்டி பார்க்கலாம்? சொல்லு. அடியே ப்ளீஸ் டி, 3 மூவி போட்டு விடிடி, சூப்பராக இருக்கும். 3 மூவின்னு வரும்போதெல்லாம் 3 மூவியை தாண்டி கேட்குறேன். இதோட 300 டைம்ஸ்க்கு மேலேயே பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் புது படம் சொல்லுங்கடி. வேறு என்ன படம் பார்க்கடி? நீயே சொல்லு, என்னத்தையாச்சும் போட்டு விடு. ஏதாச்சும்
ஃபேமிலி மூவியாக போட்டு விட சாரா. அட வந்துட்டாமா குடும்ப குத்து விளக்கு, சும்மா இரேன். இப்போ தான் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து மூவியே பார்க்குறோம், இதில் ஃபேமிலி மூவி வேணுமா? சாரா நல்லா த்ரில்லிங்காக போட்டு விடு சாரா. சரி சரி போட்டு விட்றேன், நின்னுங்கடி. இல்லை சாரா, ஏதாச்சும் வெப் சீரிஸ் பண்ணியாச்சும் போட்டு விட்டுட்டு போடி. ஆமாம் ஆமாம், வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏதாச்சும் ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா. சரி சரி இந்த வரேன். இவ போய் இப்போ என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாளோ, அவள் பாட்டுக்கு பாப்கார்னும் ஜூஸும் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடாம ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வேணும் எனக்கு. பேசாமல் சொமேட்டோவில் ஏதாச்சும் ஆர்டர் போடலாமாடி? டன் போடுங்கடி. நின்று சாரா வரட்டும், லொக்கேஷன் பார்த்துட்டு போட்டுருவோம். வந்துட்டேன். அட ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸா, சூப்பரே. அடியே சொமேட்டோவில் ஏதாச்சும் ஆர்டர் போடலாமா? போடலாமே. என்னடி வேணும் சொல்லுங்கள், ஆர்டர் போட்டுருவோம். பீஸா ஆர்டர் போடலாமா? போடலாம். வெஜ்ஜா நான்வெஜ்ஜாடி? அட வெஜ்ஜெல்லாம் நம்மளுக்கு எப்படி பிடிக்கும், நான்வெஜ்ஜே போடு. சிக்கன் பீஸா 2. நிக்கி ஒன்றே சாப்பிட முடியாது, இதுக்கு 2க்கு போயிட்டா. இப்போதைக்கு 1 மட்டும் ஆர்டர் போட்டு சாரா, அப்புறம் நைட்டு பார்த்துக்கலாம். சரி சரி. நின்றுங்க, ஃபோனை ஹால்லேயே வச்சுட்டு வந்துட்டு அங்கே போய் ஆர்டர் போட்டு வரேன். சரி சரி சீக்கிரம் போடி. நல்லா இருக்குல்ல இந்த வெப் சீரிஸு, நம்ம சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடலாமா? ஆடலாம் சாரா வரட்டும் முதல்ல. ஆர்டர் போட்டாச்சு, இன்னும் 20 மினிட்ஸில் வந்துடும்டி. வரட்டும். சரி சாரா, அந்த திலீப் கதையை கொஞ்சம் நீ எனக்கு சொல்லு. திலீப் கதையா? அது என்னடி கதை திலீப் கதை? நடிக்காதம்மா, சொல்லுடி. எப்படி உனக்கு ஃப்ரெண்டு? அதுக்கடுத்து என்ன உங்கள் அம்மா பேச மாட்டாங்க, எல்லா கதையும் சொல்லுடி. அதுவா, அவன் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் பாடா ஸ்கூலில் படித்தான்னு சொன்னேன்ல, இங்கே 10th வரைக்கும் படித்தான். அதுக்கடுத்து தான் வேறு ஸ்கூல் போயிட்டான். அது வரைக்குமே என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பான். எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கடி. அவங்களும் கிளாஸ்மேட்ஸ் தான் போல் காலேஜ் டைமில். ஆனால் அதுக்கடுத்து என்னாச்சுன்னு தெரில, ஆஃபீஸில் 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பேச மாட்டாங்க, ஏதோ மனஸ்தாபம்னு நினைக்கிறேன்டி. என்னடி சம்மந்திமார் 2 பேரும் இப்படி மனஸ்தாபத்தில் இருக்கலாமா? சீக்கிரம் சேர்த்து வைக்கணும்டி நம்ம தான். அட பக்கி, அவன் என் ஃப்ரெண்டு, நீ எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு? சம்மந்திமார் வரைக்கும் போயிட்ட? இப்படி தான் தலை ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து பாரு. அட சி, அப்படிலாம் இல்லடி, அவன் எப்போதுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எப்பப்பா பார்க்கத்தானே போகிறோம், பாருங்க. சரி சாரா, திலீப் மெசேஜ் பண்ணுறேன்னா மெசேஜ் பண்ணிட்டானா? அடியே எனக்கு கூட மறந்துச்சு, நீங்கள் எல்லாம் அதில் ஆர்வமாக இருக்கீங்க போல. அடியே நம்ம கேங்கில் ஃபஸ்ட்டு லவுடி, அப்புறம் ஆர்வமாக இருக்காமல் என்ன பண்ணுறது? அப்படி சொல்லு நிக்கி, நமக்கு தான் அதில் எந்த நாலேஜும் இல்லை. சரி சாராட்ட கற்றுக்கலான்னுமே. அடியே வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டி. சரி விடுமா, அந்தமே உன்னையும் ஒன்றும் கேட்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிட்டு என்னடி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸே காலி ஆகும் போது இன்னும் பீஸா காணும். வந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்கல்ல, இன்னும் சத்தம் கேட்கல. ஃபோனை திரும்பி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், எதுக்கு இங்கே கொண்டு வந்துட்டேன்னு. சரி அப்போ டிவி சவுண்டை கம்மி பண்ணுங்கடி, ஃபோன் அடித்தா கூட கேட்காது. ஃபோன் தாண்டி ரிங் அடிக்குது, என்ன புது ரிங்டோனா இருக்கு? கனவே உனே வந்து சேரவா? சரிதான் திலீப்பு, திடீர்னு சீக்கிரம் வந்துடுவான் போல. ரிங்டோன் மாத்தினது ஒரு குத்தமா? நின்னுங்க, ஜொமேட்டோக்காரங்க வந்துருவாங்க போல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா, பார்த்து மெதுவா போ. நீ பாட்டுக்கு தரையை தட்டி கீழே விழுந்துடாத, எல்லாத்தையும் கீழே போட்டுற போற. ஆமாம் சாரா, கனவு கண்டுட்டே போவாத, சீக்கிரம் போ. அடியே வந்து வச்சுக்கிறேன் உங்களை. ஏஞ்சல் தமிழ், எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு. இந்த சாராக்கு திலீப் மேலே ஏதோ இருக்கு, என்ன அவளுக்கு இருக்கோ இல்லையோடி, நீங்கள் வர வச்சிருவீங்க 2 பேரும் சேர்ந்து. சும்மா ரெடி, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோதானே. அட சாரா, பெரிய பீஸாவை தான் ஆர்டர் பண்ணியிருக்க, நல்ல வேலை 2 பீஸா ஆர்டர் பண்ணலை, அப்புறம் தூர தான் போடணும். அதான் நான் சொன்னேன்ல, இங்கே பீஸா பெருசாக தான் இருக்கும்னு. ஆமாடி, எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. அதெல்லாம் நீ சொல்ல வேணாம், சாப்பாடு வச்சுக்கலாம், நாங்களே எடுத்து சாப்பிட்டு போண்டி. சரி சாரா, அதுக்கடுத்து ஏதோ கால் வந்துச்சு, யார் கால் பண்ணா? அம்மா தாண்டி கால் பண்ணாங்க, நைட்டு 9 மணிக்கெலாம் வந்துடுவாங்களாம், பஸ் ஏறிட்டேன்னு சொன்னாங்க. சரி அப்போ நாங்கள் 8 மணிக்கே பேக் பண்ணிட வேண்டியதான். அட என்ன சொல்ல போகிறாங்க, இருங்கடி. தாய் ஈஸ்வரியே, உங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எங்கள் வீட்டில் பின்னி படம் எடுத்துருவாங்க. சரி அம்மாவுக்கு வேலை கிடச்சிச்சுன்னா தானே வரேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, வாங்க அப்போ பார்த்துக்கலாம். மாடியில் பால்கடி சூப்பராக இருக்கும், அங்கே போக மாடி. நீ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, நம்ம அங்கேயே போயிருக்கலாம். இப்போ என்ன, வாங்க இப்போ போகலாம். சாரா, இங்கேயே நல்லா இருக்குது, நீ இங்கேயே முதல்ல கூட்டு வந்திருக்கலாம், சும்மா ரூம்குள்ளேயே இருந்திருக்கோம் இவ்வளோ நேரம். ஆமாம், எனக்கும் எதுவும் மனசு கஷ்டமாக இருந்தால் இந்த பால்கனியில் தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்டி. என்னது, நீங்கள் தலைக்கு மன கஷ்டமா? என்ன கஷ்டம் சொல்லுங்க. அடியே சும்மாடி, என்னைக்காச்சும் மூடோட்டாக இருக்கும்ல, அப்போம்லாம் இங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓ அப்படி, சரி. என்ன தமிழ், ஏதோ யோசனையிலே இருக்கா அப்படிலேருந்து? ஒன்றும் இல்லை சாரா, அன்றைக்கி எங்கள் அத்தை பொண்ணு ஊர்லேருந்து வரா. யார், நம்ம சிவகாமியா? ஆமாம் அவளே தான். சரி சென்னையில் படிச்சுட்டு இருந்தான்னு சொன்னல, படிப்பெலாம் முடிஞ்சிடுச்சு அவளுக்கு? முடிஞ்சிருச்சு, அதான் இங்கே வரா. அப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் அத்தை திட்டம் போதெல்லாம் உன்னை பாதுகாக்கிறதுக்கு இப்போ 2 ஜீவன் இருக்கா அந்த வீட்டில். அட எங்கள் அத்தையை தவிர எல்லாருமே நீ நல்லா தான் பார்த்துக்குப்பாங்க. மாமா வந்துட்டாங்கன்னா மாமாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் விட மாட்டாங்க. அத்தான் கூட இனிமேல் போகிறதுனால இனிமே அவ்வளோவா திட்டம் விழாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓ சரி மிஸ்டர் ஹேண்ட்ஸம் அப்போ உன்னை நல்லா பார்த்துப்பாரு. ஆமாடி தமிழ், நீ கண்டிப்பாக நீ எங்களுக்கு காமிச்சு கொடுக்குறவங்க அத்தானே. காமிச்சு கொடுத்துட்டா போச்சு, வெளியே வந்து பாருங்க.
உன்னை இன்னைக்கு வழி அனுப்ப நாங்கள் எல்லாருமே வருவோம். அப்போ தானே உங்கள் அத்தானை பார்க்க முடியும். வாங்க வாங்க, இதில் என்ன இருக்குது? நல்லா பேசுவாங்களா உங்கள் அத்தா எல்லார்ட்டையும்? அதெல்லாம் சூப்பராக காமெடியாக பேசுவாங்க தெரியுமா? சரிதான் சரிதான், அத்தானை பற்றி பேசினா மட்டும்தான் வாயிலேருந்து சிரிப்பே வருதில்ல உனக்கு? அப்படிலாம் இல்லடி, சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிச்சது எங்கள் அத்தானை மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா கழுத்து எல்லாமே அவங்க தான் எனக்கு. அப்புறம் மாமா சிவகாமி எல்லாரையுமே பிடிக்கும். மாமா எப்போதுமே திட்ட மாட்டாங்க தான். சிவகாமி சின்ன பிள்ளையிலேருந்து என் கூட தான் வளர்ந்துருக்கா, சொல்லவே வேணாம். எந்த ஒரு பொருளாலும் எனக்கு தான் முதல்ல வந்து எடுத்து கொடுப்பா. அதுக்கப்புறம் தான் அவளே எடுத்துப்பா தெரியுமா? இப்படி ஒரு மாமா பொண்ணு கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் தமிழ். மாமா பையன் பொண்ணுன்னு எல்லாருமே ரொம்ப ஸ்வீட் தான் போல. ஆனால் ஏஞ்சல் அவங்க அத்தை அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களே, என்ன பண்ண அதுக்கு? அதான் அவங்க அத்தை பையனும் பொண்ணு நல்லா பார்த்துக்கிறாங்களே இவளை. ஆமாம் ஆமாடி, அந்த ஒரே ஒரு தைரியம் தான் எனக்கு. அப்போ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் நீ சிவகாமியை இங்கே கூட்டு வருவியா? கூட்டு வந்துட்டா போச்சு, அவள் வந்தால் கண்டிப்பாக கூட்டு வரேன். சரி சரி வாங்க வாங்க. சரி சரி வீட்டுக்குள்ளே போகலாமா? என்னடி இப்படி நேரம் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன வீட்டுக்குள்ளே கூப்பிட்ற? நைட்டு ஆஹா ஆஹா கொசு கடிக்க ஆரம்பிக்கடி, வாங்கடி வீட்டுக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க உள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு இப்படிலாம் மீட் பண்ணி வீட்டில் இருக்கிறது நல்லா தான் இருக்குது. என்ன சாரா? கண்டிப்பாடி, நம்ம யூஜிலாம் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், ஆனால் இவ்வளோ க்ளோஸ் இல்லைல்ல. இப்போ பிஜியும் சேர்ந்து படிக்கிறதுனால ரொம்ப 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 க்ளோஸ் ஆகிட்டோம் இல்லை? ஆமாம் ஆமாம், இதுவும் ஜாலியாக தான் இருக்குது. டெய்லியும் இப்படி இருந்தால் நல்லா தானே இருக்கும். உனக்கு இருக்குமா? இருக்கும் இருக்கும். ஆனால் சாரா உனக்கு ஒன்று தெரியுமா, எல்லாத்தையும் விட உங்கள் வீட்டில் உன் பெட்ரூம் தான் செம்மையாக இருக்குது. ஆமாம் ஆமாம், எல்லாமே ஏன் செலெக்ஷனில், அப்போ சும்மாவாக இருக்கும். சரி சாரா, இன்னுமா உனக்கு திலீப் கால் பண்ணலை? அடி மெசேஜ் பண்ணுறேன்னு தானே சொன்னான், ஃபோன் அங்கேயே கிடக்கு, ஃபோனையே எடுக்கலை, வேறு எப்படி கால் பண்ணுவான்? அட போர் அடிக்கல, அதான் அவனுக்காச்சும் மெசேஜ் பண்ணலான்னு தான் கேட்டேன். ஓ நீ மெசேஜ் பண்ண போகிற, நல்லது. சரி சரி ஏஞ்சல், நம்ம அப்பா 8 மணிக்கு வரேன்னு சொன்னாங்கல்ல, வெளியே வந்து நிற்க சொன்னாங்கல்ல, வாங்க எல்லோரும் வெளியே போய் கொஞ்ச நேரம் நிற்கலாம், வந்துடுவாங்க. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு ஃபஸ்ட் டேனால வீடு வேறு தெரியாதுல்ல, வெளியே போய் நிற்கலாம். அடா 8 மணி ஆயிடுச்சா, அப்போ அத்தை வந்திருப்பாங்களே. பொறுங்கம்மா பொறுங்க, உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க, கூட்டிகிட்டு தான் போவாங்க. வாங்க வெளியே போகலாம். என்னடி நடு ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் மாதிரி நிற்க வச்சிட்டீங்க, எப்போ தான் வருவாங்க உங்கள் டேடி? இப்போ வந்துடுவாங்க சார், வந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு கால் பண்ணாங்க. சரி தமிழ், உங்கள் அத்தா எப்போ வராங்க? ஆமாம் ஆமாம், அதுக்காக தான் நாங்களும் மும்முரமாக காத்துட்ருக்கோம். தெருமுனைக்கு வந்துட்டாங்களா, இப்போ வந்துடுவாங்கடி. அடியே அத்தா வந்துட்டாங்க. அத்தா தமிழ் கிளம்பிட்டியா? தமிழ் ஹாய் ப்ரோ, என்ன எங்கள்கிட்டலாம் பேசாமலே தமிழை கூட்டு போயிடலான்னு பார்க்கீங்களா? அட தங்கச்சி, அப்படிலாம் இல்லம்மா. அதான் இவங்க எல்லாருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே தெரியுமே, உன் ஃபோன்ல பார்த்துருக்கேன்ல. அண்ணே நீங்கள்லாம் எங்களை ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்க, நாங்கள் தான் உங்களை பார்த்ததே இல்லைண்ணே, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆமாம் ஆமாம், சும்மா சொல்லக்கூடாது, தமிழ் கொடுத்த ஹைப்புக்கு அழகாக தான் இருக்கீங்க. அடியே சும்மா இருங்கடி. தேங்க்ஸ்மா. அப்படி என்ன ஹைப் கொடுத்து வச்சிருக்கா என்னை பற்றி? அவளுக்கு வாய்க்கும் கைக்கும் அத்தான் 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 தான். வீட்டை பற்றி பேசினாலே இந்த அத்தாங்கிற வார்த்தையை தவிர வேற ஒன்றுமே வராது. சரி சரிம்மா, அப்படியே தானே இருக்கா, எங்க கூட தானே இருக்கா, அதனால தான் அப்படி. அத்தான் இவா நிக்கி, அவ ஏஞ்சல், அது சாரா. சரி சரி தமிழ், தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொரு நாள் நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து எல்லார்ட்டையும் நல்லா பேசுறேன். இன்னைக்கு பாப்பா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கா, நாங்க 2 பேரும் தான் போய் பிக்கப் பண்ண போகணும், அதனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும், போயிட்டு வரோம். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. தமிழ் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆமாம் ஆமாம், அத்தான் கூப்பிடுறாங்கல்ல, சீக்கிரம் சீக்கிரம். சரிம்மா, கிண்டலாம் பண்ணாதீங்க, போயிட்டு வரோம். பாய்டி. ஓகே ஓகே. அத்தானை பார்த்த உடனே தான் நம்ம தமிழுக்கு சிரிப்பே வருது. நம்ம தமிழ் எப்போதுமே இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும் என்னடி? ஆமாம் ஆமாம், ஆனால் இவங்க அத்தை என்ன பண்ண போகிறாங்களோ, உங்கள் அத்தானுக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோடி. ஆனால் சொத்தெல்லாம் தமிழ் பேரில் தானடி இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலடி. கடவுளேன்னு கண்டிப்பாக தமிழுக்கும் இந்த அண்ணாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்டி. அந்த அண்ணா பேர் ஏதோ சொன்னாங்களே, எழில் என்ன? ஆமாம், நல்ல பேர் தான். அப்பா வந்துட்டாங்க. என்னம்மா போவோமா? போலாம்ப்பா. எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்டுக்கு வாங்கப்பா. இல்லம்மா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுல, இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். ஓகே ஓகேப்பா. நான் கார் ஸ்டார்ட் பண்றேன், 2 பேரும் வாங்க. போங்கப்பா, வரோம். தலை, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம், நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே ஓகே டி, பார்த்து போயிட்டு வாங்க. நீ ஃபஸ்ட்டு உள்ளே போய் கதவை பூட்டி பத்திரமா இரு, தம்பி இன்னும் காணும். இப்போ டியூஷன் போயிட்டு வந்துடுவாண்டி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, சேஃபாக இருண்ணே. சரி, நாளைக்கு திலீப் என்ன சொல்லணும்னு. சரி டி, போயிட்டு வாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிள். ஓகே தலை, பாய் பாய் தங்கங்களா, டாட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் எப்போதுமே எங்களுக்கு தேவை. இதே மாதிரி நல்ல எபிசோட்ஸோட நான் தானே வரேன். பாய்.